ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்என்ஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சூப்பரான ரெசிபி தாங்க. கோதுமை மாவு வச்சு எப்படி ஆரோக்கியமாக மோமோஸ் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் கோதுமை மாவில் செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் தாராளமாக இந்த மோமோஸை கொடுக்கலாம். ஏன்னா ரொம்பவே ஆரோக்கியமாக இருக்கும். மைதா மாவில் செஞ்சால் கூட குழந்தைங்களுக்கு டைஜஷன் ஆகாதுன்னு சொல்லலாம். ஆனால் கோதுமை மாவு ரொம்பவே நல்லது. இதில் எப்படி நம்ம மோமோஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ ஒரு பாத்திரத்தில் நான் தேவையான அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன். ஒரு கப் அளவுக்கு நீங்கள் கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இது நீங்கள் எப்பவும் போல் சப்பாத்திக்கு எப்படி மாவு பண்ணுவீங்களோ அதே அளவு தாங்க. உங்களுக்கு எத்தனை மோமோஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் மாவு கொடுக்கலாம். நான் சும்மா கொஞ்சமாக செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்திருக்கேன். இப்போது நான் கொஞ்சமாக ஒரு கப் அளவுக்கு ஒரு கோதுமை மாவு எடுத்து வச்சாச்சு. நீங்கள் எந்த மாவு வேணாலும் எடுத்துக்கலாம். நான் இங்கே கோதுமை மாவு அரைச்செடுக்கல, கடையில் தான் பேக்கெட்டில் வாங்கியிருக்கேன். நீங்கள் இந்த வீட்டில் அரைச்சது கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அப்புறம் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தாச்சு. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு டம்ளர் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து சப்பாத்தி மாவுக்கு நீங்கள் எப்படி பிணைவீங்களோ அதே மாதிரி பிணைஞ்சால் போதும். சப்பாத்தி மாவில் இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அந்த மோமோஸ் சாப்பிடும்போது நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா பிணைஞ்சி வச்சுருங்க. நல்லா சாஃப்டாக இருக்கணும். சாஃப்டாக மட்டும் இருக்கணும் அப்படின்னா நல்லா ஊற வைக்கணும். மாவை நல்லா பிணைஞ்சி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சா தான் இந்த மாவு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், இதை நல்லா பிணைஞ்சாச்சு. லைட்டாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி இன்னும் நல்லா பிணைஞ்சிக்கலாம். பாருங்கள், இதை இன்னும் நல்லா பிணைஞ்சு நம்ம ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம். இந்த மோமோஸ் ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெடி பண்ணிட்டோம். கோதுமை மாவு பாருங்கள் நல்லா சாஃப்டாக ரெடி ஆகிடுச்சு. இதை மூடி வச்சிடலாம். அடுத்தது அதுக்கு நல்லா ஸ்டஃபிங் ரெடி பண்ணணும் இல்லையா மோமோஸ்க்கு. இப்போ நான் உருளைக்கிழங்கு வச்சு தான் நான் பண்ண போகிறேன். அதனால் உருளைக்கிழங்கு ஒரு 5 அரணத்தை எடுத்து நல்லா ஒரு 6லேருந்து 7 விசில் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கறிவேப்பிலை, இஞ்சி பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். நான் ஒரே பெரிய வெங்காயமும் 2 பச்சை மிளகாயும் தான் எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சு எடுத்து வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு பேனில் நல்லா எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சி வரும்போது 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடித்து வந்ததுமே பாருங்கள், கடுகு நல்லா வெடித்து வந்துடுச்சு. இது கூட கொஞ்சம் ஒரு கொத்து கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் ஒன்று நல்லா சின்னதாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், இந்த கறிவேப்பிலை, வெங்காயம் இதெல்லாம் சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இது கூட அப்படியே நீங்கள் பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் தான் நான் எடுத்திருக்கேன். அந்த பச்சை மிளகாயும் இதில் நம்ம சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு இருக்கு இல்லையா, அதை நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். ஒரு துண்டு இஞ்சி, ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து நல்லா தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். பாருங்கள், எல்லாத்தையும் இதில் நல்லா சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், இஞ்சி பூண்டையும் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி விட்டுடலாம். இதில் நீங்கள் தக்காளி பழம் சேர்த்திங்க அப்படின்னா அந்த மோமோஸ் டேஸ்ட்டே வராது. அதனால் தக்காளி பழம் இதில் சேர்க்கவே கூடாது. இஞ்சி பூண்டை மட்டும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. உருளைக்கிழங்கு நல்லா 6-7 விசில் விட்டனால அது நல்லா மசிஞ்சு வந்திருக்கும். அதனால் நல்லா நீங்கள் அதை மசிச்சு விட்டுட்டு இப்போது இது நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நல்லா சேர்த்தோம் அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். பாருங்கள், இதில் இன்னும் கொஞ்சம் மசாலாஸ் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்தோம் அப்படின்னா அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக வரும். உருளைக்கிழங்கு சேர்த்ததுக்கப்புறம் மஞ்சள் தூள் சேர்க்கக்கூடாது. எப்போவுமே இந்த வெங்காயம் இது கூட சேர்த்து நம்ம வதக்கிடணும். அப்போ தான் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. உப்பு மஞ்சள் தூள் நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு கேஸ் ட்ரபிள் ஆகிடக்கூடாதுங்கிறதுக்காக கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து நல்லா நான் வதக்கி விட்டுறேன். இது நல்லா வதங்கி வரட்டும். பாருங்கள், லைட் ப்ரௌன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நல்லா வதங்கினாலே போதும். ரொம்ப ப்ரௌன் ஆகணும்லாம் அவசியம் இல்லை. லைட்டாக நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் வதங்கினதும் நம்ம மசிச்சு வச்சுருக்கிற உருளைக்கிழங்கு இதில் சேர்த்து நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மஞ்சள் கலர் நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கொஞ்சம் கூட உருளைக்கிழங்கு ஒயிட்டாக தெரியாத அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கிட்டே இருக்கணும். இதில் நீங்கள் தண்ணியே ஆட் பண்ணக்கூடாது. தண்ணி ஆட் பண்ணிங்க அப்படின்னா அது குருமா மாதிரி ஆகிடும். அப்புறம் மோமோஸ்குள்ளே வச்சு நம்ம ஸ்டஃபிங் பண்ணால் நல்லாவே இருக்காது. அதனால் இதில் தண்ணி, தக்காளி எதுவுமே சேர்க்காமல் இதை நல்லா நம்ம வதக்கி விட்டுறலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு நல்லா வதக்கி வந்தாச்சு. இப்போது இதை நல்லா ஆற வச்சுருங்க. நல்லா ஆற வச்சதுக்கப்புறம் தான் நம்ம உள்ளே ஸ்டஃபிங் சேர்க்கணும். சூடோடு சேர்க்கக்கூடாது. இப்போது மாவு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா ஊறி வந்துடுச்சு. அடுத்தது ஒரு சப்பாத்தி கட்டை எடுத்து நம்ம அதில் லைட்டாக எண்ணெய் தேய்ச்சிட்டு சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். அப்போ தான் மோமோஸ் குட்டி குட்டியாக அழகாக வரும். நல்லா சின்னதாக பிடிச்சிட்டு அதை நல்லா லேசாக தேய்ச்சிக்குங்க. ரொம்ப டைட்டாக தேய்ச்சிங்க அப்படின்னா ரொம்ப திக்னஸாகவும் இருந்துச்சு அப்படின்னா மோமோஸ் சாஃப்டாகவே இருக்காது. ரொம்ப ஒரு மாதிரி ரஃப்பாக இருக்கும். அதனால் நல்லா லைட்டாக தேய்ச்சிட்டு அதுக்குள்ளே
அந்த ஸ்டஃபிங் வைக்கிறதுக்காக நான் அந்த உருளைக்கிழங்க கொஞ்சம் உருண்டை பிடிச்சி உள்ளே வச்சுட்டேன். இப்போ இது எப்படி மோமோஸ் மாதிரி பிடிக்கிறத நான் காமிச்சு தரேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு இப்படி மடிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக மடித்து எடுத்துக்குங்க. பாருங்கள், பொறுமையாக இந்த மாதிரி மடித்தோம் அப்படின்னா நமக்கு மோமோஸோட இதில் கரெக்டான ஒரு ஷேப்பில் வந்துடும். எல்லா சைடும் கரெக்டாக வச்சு இந்த மாதிரி மடித்து விட்டிங்க அப்படின்னா மோமோஸ் ஷேப் கரெக்டாக வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி தான் பொறுமையாக மடிக்கணும். லாஸ்ட்டில் அப்படி நீட்டி விட்டீங்க அப்படின்னா நல்ல ஒரு மோமோஸ் ஷேப் வந்துடும். அவ்வளோதாங்க மோமோஸே. இதை நீங்கள் இட்லி பாத்திரத்தை வேக வச்சிங்கன்னா சூப்பராக வந்து நமக்கு மோமோஸ் கிடச்சிரும். பாருங்கள், நான் இன்னொன்று கூட எப்படி செய்யறதுன்னு சொல்லி நான் செஞ்சு காட்டுறேன். இதே மாதிரி நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா மோமோஸ் ஷேப்பில் உங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி இன்னொரு மோமோஸ் நான் எப்படி பண்ணுறதுன்னு நான் மறுபடியும் காட்டுறேன். இன்னொரு டைம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு ரெடி பண்ண நல்லா லேசாக இந்த மாதிரி தேய்ச்சிக்குங்க. லேசாக தேய்ச்சிட்டு உள்ள ஸ்டஃபிங் வந்து கொஞ்சமாக வச்சுக்கோங்க. ரொம்ப அதிகமாக வச்சிங்க அப்படின்னா உங்களால் அந்த மோமோஸ் ஷேப் பிடிக்க முடியாது. அதனால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும்தான் வைக்கணும். இந்த அளவு மட்டும்தான். இப்போது இதை நல்லா இப்போ வந்து மோமோஸ் ஷேப்பில் கொண்டு வரதுக்காக நல்லா மடிப்பாக இந்த மாதிரி எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி பொறுமையாக மடித்து நல்லா ஒரு பொதி கவர்னு சொல்லுவோம்ல அந்த மாதிரி மடிக்கணும். இந்த மாதிரி மடிப்பாக எடுத்திங்க அப்படின்னா மோமோஸ் ஷேப் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். இந்த மாதிரி மடித்து எடுத்துகிட்டு கீழே வந்து ரொம்பவும் நீங்கள் லேசாக தேய்ச்சிங்கனாலும் ரொம்ப அந்த மோமோஸ் ஷேப் வராது. கரெக்டான பக்குவத்தில் இருக்கணும். பாருங்கள், மோமோஸ் ஷேப் ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நம்ம எல்லா உருண்டைகளையும் பிடிச்சி நம்ம மோமோஸ் ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், பார்க்கவே சூப்பராக நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போது இதெல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இட்லி பாத்திரத்தில் போட்டு நீங்கள் வேக வைக்கணும். பாருங்கள், நான் எல்லா மோமோஸும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ இட்லி பாத்திரத்தில் நான் தண்ணி ஊற்றி எப்போ போல் இட்லி எப்படி வேக வைப்பீங்களோ அதே மாதிரி இதையும் வேக வச்சு எடுத்துருங்க. ஒரு 10 நிமிஷம் போதும். 10 நிமிஷத்துலேயே இது சூப்பராக வந்து ரெடியாகி வந்துடும். பாருங்கள், 10 நிமிஷம் ஆகிடுச்சு. சூப்பரான மோமோஸ் நமக்கு கிடச்சிருச்சு. இதே மாதிரி நீங்களும் மோமோஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்துருச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி நான் பண்ண மோமோஸ் ரொம்பவே சூப்பராக வந்துருந்துச்சு. உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங்கும் சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.